இன்றைக்கி நம்ம கொசிக்கன் ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். நம்ம இதுவரையில் ஆல்ரெடி சைன் ஃபங்க்ஷன் அதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், காஸ் அண்ட் இட்ஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், டேன் அண்ட் இட்ஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வரைக்கும் பார்த்துருக்கோம். பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும், அதோட கண்டிஷன்ஸ் என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் என்னங்கிறத பார்த்துருக்கோம். அதில் இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கொசிக்கன், சீக்கன் அண்ட் காட். இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட இன்வர்ஸ் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கொசிக்கன் ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் இன்வர்ஸ். கொசிக்கன் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கொசிக்கன்னாலே சைனோட இன்வர்ஸ். ஸோ அந்த டேபிள் வேல்யூ போடுறேன் பாருங்கள். கொசிக்கனுக்கு 0, 90, 180, 270, 2π. ஸோ அதை ஃபஸ்ட்டு சைக்கிளுக்கு மட்டும் நான் போடுறேன். சைனோட வேல்யூ எழுதிக்கிறேன். ஏன் சைனோட வேல்யூ எழுதுறேன்னா, கொசிக்கன் இஸ் அ ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன். சைன் ஃபங்க்ஷனோட இன்வர்ஸ் தான் கொசிக்கன். ஸோ இதோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ தான் கொசிக்கன்ஸில் கிடைக்கும். 0னா 0வோட ரெசிப்ரோக்கல் இன்ஃபினிட்டி, 1 ரெசிப்ரோக்கல் 1, 0 ரெசிப்ரோக்கல் இன்ஃபினிட்டி, -1 ரெசிப்ரோக்கல் -1, 0வோட ரெசிப்ரோக்கல் இன்ஃபினிட்டி. பிகாஸ் 0 அப்படிங்கிறத 0/1 அப்படி தானே எழுதுவோம். ஸோ இதோட ரெசிப்ரோக்கல்னால் 1/0, ஸோ விச் இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபைனைட் வருது. ஸோ சைன் ஃபங்க்ஷன் அதனால தான் எழுதியிருக்கேன். கொசிக்கனுக்கு வந்து டேபிள் வேல்யூ நமக்கு தெரியாதுங்கிறதுனால இதோட ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கலாம் அப்படிங்கிறதுனால கொசிக்கன் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த கொசிக்கன் ஃபங்க்ஷனில் கொசிக்கன் 0 இன்ஃபைனைட், கொசிக்கன் π/2 1, கொசிக்கன் π இன்ஃபைனைட், 3π/2 -1, 2π இன்ஃபைனைட். பாருங்கள், கொசிக்கன் 0 இன்ஃபைனைட். ஸோ 0ல் கிராஃப் பாருங்கள், 0ல் அது இன்ஃபைனைட், மேலே இன்ஃபைனைட் தான், கீழே இன்ஃபைனைட் தான். 0ல் அது இன்ஃபைனைட் போகுது. நெக்ஸ்ட்டு π/2ல் அதோட வேல்யூ 1. கொசிக்கன் π/2 இஸ் ஈக்குவல் டு 1. கொசிக்கன் π/2ல் அது வேல்யூ 1 ரீச் ஆகுது. 1 தானே இருக்குது. ஸோ 1 ரீச் ஆகுது. நெக்ஸ்ட்டு பைனா 180. 180ல் அகெயின் என்ன ஆகிடுது, இன்ஃபைனைட்டுக்கு இப்படி போயிடுது. அதே மாதிரி 180ல் கீழே இன்ஃபைனைட் தான் போகும். நெக்ஸ்ட்டு 3π/2ல் -1, 3π/2ல் -1க்கு ரீச் ஆகுது. அகெயின் 2πயில் என்ன ஆகிடுது, இன்ஃபைனைட்டுக்கு அப்படி ரீச் ஆகிடுது. ஸோ இந்த யூ சேஃபில் ஒரு வேவ் கிடைக்குதா, சேம் வேவ் தான் எனக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். பாசிட்டிவ் சைடும் அதே வேவ் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், நெகட்டிவ் சைடும் அதே வேவ் தான் ரிப்பீட் ஆகிருக்கும். இந்த கிராஃபில் என்ன உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்கள். இந்த 1 +1க்கு கீழே இருக்க வேல்யூ வரல, -1க்கு மேலே இருக்க வேல்யூ வரல. ஸோ -1 to +1 இடையில இருக்க வேல்யூ -1 இன்க்ளூட் ஆகும், +1 இன்க்ளூட் ஆகும். பட் அதுக்கு நடுவில் இருக்க வேல்யூ இந்த கொசிக்கன் ஃபங்க்ஷனில் இன்க்ளூட் ஆகாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பாயிண்டில் டச் ஆகும். ஸோ இட் இஸ் நாட் எ 1-1 ஃபங்க்ஷன். ஸோ 1-1 ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி இதில் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் டொமைனை. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுக்கிற டொமைனு தான் நான் பிரின்சிபல் டொமைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிரின்சிபல் டொமைன் நான் இதிலேருந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுக்கிறேன். எந்த டொமைன், இந்த பிளேஸை எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக இதை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 1-to-1 வராது. ஸோ நியூமரேட்டரில் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே ஒரு போர்ஷன், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே ஒரு போர்ஷன் நான் எடுக்கிறேன். ஸோ இந்த -π/2 to +π/2, -π/2 to +π/2 இந்த லிமிட்டில் இருக்கிற கொசிக்கன் எக்ஸ் கிராஃபை மட்டும் எடுக்கிறேன். ஸோ அப்போ இதோட பிரின்சிபல் டொமைன் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்க டொமைன் -π/2 to +π/2 இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்க கிராஃபை மட்டும் தான் நான் எடுக்க முடியும். அப்போ தான் அது 1-to-1 இருக்கும். ஸோ அந்த லிமிட்டில் இருக்க கிராஃபை மட்டும் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அந்த லிமிட்டில் இருக்க கிராஃப் -π/2 to இது 0ல் இன்ஃபினிட்டிக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு 0ல் இன்ஃபினிட்டி எங்கே டச் ஆகும்னே தெரியாது, π/2ல் +1ல் இருக்கும். ஸோ இந்த கிராஃபை நான் இதில் வரைஞ்சிருக்கேன். இதுக்கு நான் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பண்ணேன்னா ஒரு இடத்துல தான் டச் ஆகுது. இந்த ஒரு இடத்துல இங்கே டச் ஆகும், இங்கே இந்த ஒரு இடத்துல தான் டச் ஆகும். ஸோ இட் இஸ் a 1-to-1 ஃபங்க்ஷன். 1-to-1 ஃபங்க்ஷன் தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்டட் டொமைனில் இருக்கிற இந்த கிராஃபுக்கு தான் 1-to-1 ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும், இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன், இந்த கொசிக்கன் ஃபங்க்ஷனோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் எழுதிக்கலாம். டொமைன் பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் எக்ஸ் ஆக்சிஸில் -π/2 to +π/2 தானே. பட் 0 மட்டும் இன்க்ளூட் ஆகாது. ஏன் அப்படின்னு பாருங்கள், 0ல் மட்டும் அது எங்கே டச் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. இந்த வேவ் 0ல் எந்த பாயிண்டில் டச் ஆகுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதான் நம்ம இன்ஃபைனைட்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த 0 மட்டும் இன்க்ளூட் ஆகாது டொமைனில். ஸோ -π/2 to +π/2 இருக்க எல்லா வேல்யூ வரும், 0 மட்டும் வராது. ரேஞ்ச் என்னென்னு பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸில் அதோட ரேஞ்ச் ஹோல் ரியல் நம்பர். ஏன்னா +∞ வரைக்கும் போகுது, -∞ வரைக்கும் போகுது. ஆனால் எந்த போர்ஷன் இல்லை,
ப்ளஸ் ஒன்றுக்கு கீழே அந்த கிராஃப் வரல, மைனஸ் ஒன்றுக்கு மேலே அந்த கிராஃப் வரல. ஸோ இந்த போர்ஷன் மட்டும் இன்க்ளூட் ஆகாது, மற்ற எல்லா ரியல் நம்பரும் இன்க்ளூட் ஆகும் கொசிகனில். ஸோ ஆர் -(-1 to +1) இந்த லிமிட் -1 to +1 இந்த இன்டர்வலை தவிர எல்லா ரியல் நம்பரும் என்ன ஆகும், இதோட ரேஞ்ச். ஸோ கொசிகனோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் எழுதியிருக்கோம். கொசிகன் இன்வர்ஸ்க்கு டொமைன்கிறது கொசிகனோட ரேஞ்ச் தான் கொசிகன் இன்வர்ஸில் டொமைன், கொசிகனோட டொமைன் தான் கொசிகன் இன்வர்ஸில் ரேஞ்ச். ஸோ இது இந்த கொசிகன் அண்ட் கொசிகன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். கொசிகன் அப்படிங்கும்போதே நான் வந்து சைன் ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், ஏன்னா கொசிகனோட டேபிள் வேல்யூ நம்ம சைன் ஃபங்க்ஷனில் தான் எழுதியிருப்போம். ஸோ கொசிகன் அண்ட் கொசிகன் இன்வர்ஸில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதோட டொமைன் அண்ட் ரேஞ்ச். கொசிகனுக்கும் கொசிகன் இன்வர்ஸ்க்கும் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் சீக்கண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ சீக்கண்ட் ஃபங்க்ஷன் அதே மாதிரி அது காஸோட ரெசிப்ரோக்கல். ஸோ நான் காஸ் எழுதிக்கிறேன், இதோட ரெசிப்ரோக்கல் வேல்யூவாக நான் சீக்கனுக்கு எழுதிக்கலாமா? ஸோ இப்போ சீக்கன் 0 வேல்யூ 1, சீக்கன் π/2 வேல்யூ இன்ஃபினிட்டி, சீக்கன் π வேல்யூ -1, சீக்கன் 270 வேல்யூ இன்ஃபைனைட், ஸோ சீக்கன் 2π வேல்யூ 1. ஸோ இதை வச்சு நான் சீக்கனுக்கு கிராஃப் வரைகிறேன். பாருங்கள், சீக்கன் 0 1 0ல் அது 1 ரீச் ஆகுது. நெக்ஸ்ட்டு சீக்கன் π/2ல இன்ஃபினிட்டி போயிடுது. ஸோ π/2ல அது எங்கே போகுதுன்னே தெரியாது, அப்படி போயிடும். நெக்ஸ்ட்டு πல -1 வரும், πல -1 ரீச் ஆகுதா. நெக்ஸ்ட்டு 3π/2ல இன்ஃபைனைட் போயிடுது, 3π/2ல அப்படியே இன்ஃபைனைட் போயிடுது. நெக்ஸ்ட்டு 2πல 1 வருது, 2πல +1. ஸோ இந்த மாதிரி இதுவுமே என்ன ஆகுது, ஒரு கண்டினியூட்டியே இல்லாத ஒரு கிராஃப். சேம் சைக்கிள் தான், நமக்கு இந்த யூ சேஃபில் இருக்க வேவ் தான் அகெயின் நமக்கு வந்துகிட்டே இருக்கும், பட் அதில் ஒரு கண்டினியூட்டி இருக்காது. இங்கே போகிற பாயிண்ட் இதோட எந்த பிளேஸில் டச் ஆகும்னே நமக்கு தெரியாது. அதுக்கடுத்து கீழே வருது, நெக்ஸ்ட்டு மேலே வருது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு டிஸ்கன்டினியூ கிராஃபாக தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ இதில் நான் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சி அதில் நான் டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த பாயிண்ட் 3 பாயிண்ட் பக்கத்தில் இந்த மாதிரி நிறைய பாயிண்டில் டச் ஆகும். ஸோ அப்படி டச் ஆகும்போது இட்ஸ் நாட் a 1-to-1 ஃபங்க்ஷன். 1-to-1 ஃபங்க்ஷனாக ஏதாவது ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகணும் ஹரிசாண்டல் லைன். ஸோ அப்போ இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. 1-to-1 ஃபங்க்ஷனாக இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், நமக்கு இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த ஹோல் ஃபங்க்ஷனுக்கு இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. 1-to-1 ஃபங்க்ஷன் வர்ற மாதிரி நாம் ஒரு வேவை எடுத்துக்கலாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இந்த போர்ஷன் இந்த ரெண்டு போர்ஷனை நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா அந்த பிங்க் கலர் ஷேட் பண்ணியிருக்கேன்னா அந்த போர்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ அது 0 to π, 0 to π தான் பிரின்சிபல் டொமைன். 0 to πங்கிற டொமைனை மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுத்து நான் கிராஃப் வரைஞ்சிருக்கேன். 0 to πல கிராஃப் எனக்கு இப்படி தான் வரும். இப்போ நான் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகுது, இங்கே இந்த ஒரு பாயிண்டில் டச் ஆகுது, இங்கேயும் இந்த ஒரு பாயிண்ட்லாம் டச் ஆகுது. ஸோ இட் இஸ் a 1-to-1 ஃபங்க்ஷன். டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பிரின்சிபல் டொமைனாக எழுதுனதுக்கப்புறம் எனக்கு என்ன கிடைக்குது, 1-to-1 ஃபங்க்ஷன் கிடைக்குது. ஸோ இதுக்கு தான் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் எழுதிக்கலாமா? சீக்கனோட டொமைன் ஃபஸ்ட் எழுதுவோம். சீக்கனோட டொமைன் எக்ஸ் ஆக்சிஸில் 0 to π, 0 to π, பட் π/2 மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகாது, ஏன்னா π/2ல அது எங்கே டச் ஆகும்னு தெரியாது, இன்ஃபைனைட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ 0 to π, π/2 மட்டும் இன்க்ளூட் ஆகாது. அதோட ரேஞ்ச் இதுவும் சேம் தான். இங்கே பாருங்கள், +1க்கு மேலே உள்ள வேல்யூவும் +1க்கு கீழே இருக்க வேல்யூ, -1க்கு மேலே இருக்க வேல்யூ எதுவுமே இன்க்ளூட் ஆகலை. ஸோ அப்போ அது தவிர எல்லா ரியல் நம்பரும் வரும், பட் -1 to +1ங்கிற இன்டர்வல், இந்த இன்டர்வலில் இருக்க வேல்யூ மட்டும் வராது. அது தவிர மீது எல்லா ரியல் நம்பருமே வரும். இதுதான் டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஸோ சீக்கன் இன்வர்ஸோட டொமைன்னா சீக்கனில் எது ரேஞ்சோ அதான் டொமைன், சீக்கனில் எது டொமைனோ அதான் இங்கே ரேஞ்ச். ஸோ அப்படி நமக்கு இன்டர்சேஞ்ச் ஆகி மாற்றி வரும். ஸோ சீக்கன் இன்வர்ஸ்னால் என்னென்னு பாருங்கள். இந்த கிராஃபில் இந்த போர்ஷன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுத்தால் தான் எனக்கு 1-to-1 கிராஃப் வருது. 1-to-1 ஃபங்க்ஷன் தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. சீக்கனோட டொமைன் அண்ட் ரேஞ்ச், சீக்கன் இன்வர்ஸோட டொமைன் அண்ட் ரேஞ்ச். நெக்ஸ்ட்டு இதை நம்ம பிரின்சிபல் டொமைன்னு சொல்லுவோம், ஏன்னா நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுத்த டொமைன்கிறனால இதை நம்ம பிரின்சிபல் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு காட் ஃபங்க்ஷன் பார்ப்போம். காட் ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கோடான்ஜென்ட் ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். கோடான்ஜென்ட் விச் மீன்ஸ் காட் ஃபங்க்ஷன். காட்னாலே டேனோட ரெசிப்ரோக்கல். ஸோ டேன் ஃபங்க்ஷன் டேனோட வேல்யூஸ் எழுதிக்கிறேன். காட்னா அதோட ரெசிப்ரோக்கல் tan 0. ஸோ காட் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்கும் அதோட ரெசிப்ரோக்கல். tan இன்ஃபினிட்டினா காட் வேல்யூ 0.
ஸோ ஜீரோனா இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டா ஜீரோ, அந்த மாதிரி ரெசிப்ரோக்கலாக இருக்கும். ஸோ காட் எக்ஸ், காட் ஜீரோவோட வேல்யூ இன்ஃபினிட்டி, cot pi by 2 value 0, cot pi value infinity, cot 3 pi by 2 value 0, cos 2 pi value infinity. ஸோ இந்த கிராஃப் வந்து எனக்கு எப்படி ரிப்பீட் ஆகும்னு பாருங்கள். ஜீரோவில் இன்ஃபைனைட் போயிடும், நெக்ஸ்ட்டு பை பை 2ல் ஜீரோ ரீச் ஆகும், பையில் அது இன்ஃபைனைட் போயிடும், நெக்ஸ்ட்டு 3 பை பை 2ல் ஜீரோ ரீச் ஆகும், 2 பையில் இன்ஃபைனைட் போயிடும். ஸோ இந்த மாதிரி கிராஃப் எனக்கு வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். It's also not a periodic function and it's also not a continuous function. இது கண்டினியூஸாகவே இல்லை, டிஸ்கண்டினியூவாக இருக்குது. ஏதோ ஒரு பாயிண்டில் இந்த ஜீரோ ஏதோ ஒரு பாயிண்டில் நமக்கு டச் ஆகுது, அது எந்த பாயிண்ட் நமக்கு தெரியாது. ஸோ இன்ஃபைனைட்னு எடுத்திருக்கோம். ஸோ இதுலேயே நான் இந்த இதில் நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பாயிண்டில் டச் ஆகுது பாருங்கள், இந்த மாதிரி நிறைய பாயிண்டில் டச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் அ 1-to-1 ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இது 1-to-1 ஃபங்க்ஷனாக நாம் ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். எதுலேருந்து எடுத்துக்கலாம், இந்த ஜீரோலேருந்து பை வரைக்கும் எடுத்துக்கலாம். பட் ஜீரோவும் இன்க்ளூட் ஆகாது, பையும் இன்க்ளூட் ஆகாது. ஏன்னா ஜீரோலேயும் அது எங்கே டச் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, பையிலையும் அது எங்கே டச் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ 0 to பை அப்படிங்கிற லிமிட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த லிமிட்டில் 0 and பை இன்க்ளூட் ஆகாது. ஏன் இன்க்ளூட் ஆகாதுன்னு அது எந்த பாயிண்டில் டச் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ 0 to பை எடுத்துக்கிறேன், பட் ஓப்பன் இன்டர்வல் 0 to பை எடுப்பேன். 0 பை நடுவில் இருக்க இன்டர்வல், பட் 0 and பை நாட் இன்க்ளூட் ஆகாது. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்டட் டொமைன்கிறது நான் எடுத்துக்கிட்டேன்னா, இந்த ரெஸ்ட்ரிக்டட் டொமைனில் இருக்கிற கிராஃபை மட்டும் நான் தனியாக வரைகிறேன் பாருங்கள். ஸோ இந்த கிராஃப் தான் 0 to பைங்கிற பாயிண்டில் இருக்க கிராஃப். ஸோ இந்த கிராஃபை நான் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் நான் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகுது. ஸோ இட்ஸ் a 1-to-1 ஃபங்க்ஷன். ஸோ இந்த 1-to-1 ஃபங்க்ஷனுக்கு தான் எனக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த 1-to-1 ஃபங்க்ஷனோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் நமக்கு வேணும். இதோட டொமைன் என்ன, காட் ஃபங்க்ஷனோட டொமைன் எக்ஸ் ஆக்சிஸில் 0 to பை, பட் 0 and பை இன்க்ளூட் ஆகாது, ஓப்பன் இன்டர்வல் போடுவோம். ரேஞ்ச் ப்ளஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிறதுனால ஆர். ஸோ ரியல் நம்பர். நெக்ஸ்ட்டு காட் இன்வர்ஸ் அப்படின்னா, காட்டில் ரேஞ்சாக இருக்கிறது காட் இன்வர்ஸில் டொமைனாக இருக்கும், காட்டில் டொமைனாக இருக்கிறது காட் இன்வர்ஸில் ரேஞ்சாக இருக்கும். ஸோ இதுதான் காட் ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். நம்ம டேன் சைன் காஸ் டேன் வரைக்கும் பார்த்துருக்கோம். கொசிகன் சீக்கன் காட் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். கொசிகன் ஃபங்க்ஷன் இஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், சீக்கன் அண்ட் இட்ஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், காட் அண்ட் இட்ஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதை பேஸ் பண்ணி உள்ள எக்ஸாம்பிள்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.